இந்த ஒரு சரவண பவன் தேடி போகிறதுக்கு எப்படி போகிறோம் பாருங்க. எப்படி ஏறுது பாருங்க மலை. நான் தான் இப்படி நடக்கணும். ஒரு ரசம் சோறு தான் 130 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டேன்னு பக்குன்னு. கைஸ், இதுதான் நம்ம தேடி வந்த அந்த டிஜிட்டல் மால். 4800 கூடியாமோலி 150. இங்க பாருங்க எவ்வளவு மனுஷங்க. ஆனா இன்னைக்கு வீக் டே தான், இத்தனைக்கும் தேர்ஸ்டே. இங்க என்ன தெரியுமா விலை குறைவா இருக்கு கைஸ். இங்க கொஞ்சம் நான் காட்டுறேன் இப்படி லேசா. இங்க பாருங்க பீர் தான் இங்க விலை குறைவா இருக்கு. ரிசீட் வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சமைக்கணும். நாங்க நல்லா மெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சும்மா மசா விளாட்டுக்கிட்டு இருக்கோம். பார்க்கவே நல்லா இல்ல கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து போய் சாப்பிட போறோம். எங்க போய் சாப்பிட போறோம்னா சரவண பவன்ல போய் சாப்பிட போறோம். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பசிக்குது. சரவண பவன் வந்து வெஜிடேரியன். ஆக்சுவலி நான் ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன், அதுலயும் வெஜிடேரியனா அப்படின்னு கூட இருக்கு. பட் ஆனா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ரசம் சோறு வச்சு போய் சாப்பிடலாம். அதனாலதான் இப்ப சரவண பவனுக்கு போறோம். இப்ப நம்ம ஹாஸ்டல்ல இருந்து இங்க பாருங்களேன், பஸ்ல ரொம்ப கியூட்டா இருக்கு. ஸோ இப்படி நேரா போயிட்டு இப்ப நம்ம பஸ்ல தான் போறோம். நேரா போயிட்டு வளையணுமா, வளைஞ்சா பஸ்ல போயிடலாம். இன்னைக்கு ஃபுல்லா நான் இந்த டேல உங்களுக்கு இதை சுத்தி காட்டுறேன். இந்த இடத்த இங்க இருக்கிற பஸ் ரெஸ்ட் எல்லாம் எதுவுமே இல்ல. எனக்கு இங்க வந்தோடனே பேக் வச்சோடனே இப்ப போய் சுத்தணும் தான் தோணுது. அவ்வளவு கியூட்டா இருக்கு இந்த இடம். இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் தங்கன்னு தாண்டி போக நான் தங்கன்னே இல்லை. இங்க வந்து கிரீன் லைட் எல்லாம் இல்ல போல. இதுக்கப்புறம் தான் கத்துக்கணும். இது பாரு எலக்ட்ரிக்கோட. இது எடுப்போமா? அலையா இருக்கு எலக்ட்ரிக்கோட. ஆக்சுவலி அங்க ஒரு பஸ் இருக்கா 143. அதான் நம்ம ஏற வேண்டிய பஸ். ஆனா மிஸ் பண்ணிட்டோம். போகுது இதான் அந்த பஸ். இங்க டைமிங்னா செம பக்காவா வருதா, அதனால நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் லேட்டா நடந்து வந்துட்டோம். பரவாயில்ல, இன்னொரு 5 நிமிஷத்துல பஸ் வருமா? இது என்ன லாக் பண்ணீங்க? பண்ண இதான் கொரியா. வித்தியாசமா இருக்கு, எல்லாமே வித்தியாசமா இருக்கு. தைவானுக்கும் இதுக்கும் எனக்கு வேற மாதிரி இருக்கு. கைஸ், அந்த பக்கட்டும் ரோடா, இந்த பக்கட்டும் ரோடு. இந்த பஸ் தான் பாருங்க நடுவா இருக்கு. கைஸ், நம்ம பஸ் வருது பின்னாடி 143. இது ஏறணும்னா சரவண பவன் போயிடலாம். இதான் நம்ம பஸ். எனக்கு இந்த ஊரு பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். இங்க வா, எனக்கு வெயில் பேக்ல பஸ் இறங்கணும்னா நம்ம இப்ப அந்த சைடு ரோடு தண்டணுமா, அதனால இந்த சப்வேல இறங்கி அந்த சைடு வெளியே வரணும். இறங்குறது ஈஸியா, ஏறுறதுதான் கஷ்டம். இவங்க சப்வேல போறேன், எவ்வளவு அழகா இருக்கு. நீ குளோரக்ஸ் போட்டு கழுவிட்டாங்க. ஆமா, இங்க பாருங்க கைஸ், எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. நீ ஜஸ்ட் சப்வே இப்படி போட்டிருந்தா நம்ம வந்து சேஃபா இருக்கும். என்னத்துக்குன்னா ரோட்ல அடிப்பட மாட்டோம், அடிப்படாம போக முடியும். எப்பா சோ இப்ப இங்க இருந்து ஒரு 15 நிமிஷம் நடக்கணுமா அந்த கடைக்கு. இதே ட்ரெயின்ல வந்ததுன்னா 1 நிமிஷம் தான் நடக்கணும்.
ட்ரெயின் ஸ்டேஷன் முன்னிக்கே தான் இருக்கு. ஆனா என்ன 2 ட்ரெயின் மாறி வரணும். ஸோ அதனால நம்ம வந்து பஸ்ல வரதே ப்ரிஃபர் பண்ணுவோம். பரவாயில்ல, அப்படியே வேடிக்கை பத்திரிக்கை நடந்து போகணும். ஆமா, நேராவா வழியில் இந்த ஊரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்படி ஒரு சந்திலே வச்சிருக்காங்க. இப்படிதான் போகணும். இவங்க ரோடெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, சுத்தமா இருக்கு. என்னம்மா எங்கேயோ ஏறுது. கஷ்டம். இந்த ஒரு சரவண பவன் தேடி போறதுக்கு எப்படி போறோம் பாருங்க. எப்படி ஏறுது பாருங்க மலை. நான் தான் இப்படி நடக்கணும். சோறுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு எக்ஸசைஸ். அப்புறமேல ட்ரெயின்லேயே போயிடலாம். ஆமா ஆமா, நான் திருப்பிலாம் இந்த பாட்டு இதெல்லாம் உங்கள் வீடு வரிசை போல். வீடு வரிசையை ஒழிச்சு வச்சுருக்கீங்க கடையை. நாங்கள் சோறு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு தருமா. இன்னும் ஏறணும் போலியே சாமி. தெரியுதா அத? சரி, நாங்கள் இன்னும் கொஞ்சம் மின்னுக்கு போய் திருப்பி வீடியோ எடுக்கிறேன். கைஸ், இப்போ நம்ம இதில் தான் போகிறோம். கஷ்டமாக தான் இருக்கு நடக்கிறதுக்கு, ஏன்னா மேடு பள்ளமாக இருக்கு. பட் ஆனால் இந்த கடலாம் பார்த்துட்டு போகும்போது ஜாலியாக இருக்கு. 9 நிமிஷம் வித்தியாசமாக இருக்குது. இந்த இடமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டா என்னன்னு தெரியல. காலையில் ஆனால் ஆளே இல்லை. ஆனால் இங்கே கடை தான், சாப்பாடு கடை எல்லாமே. காய் கடை. இப்படிதான் நடந்து போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் 2 பேரும். எதை தேடி? ஒரே ஒரு சோறு சாப்பிட்றதுக்காக. ஒரே ஒரு சோறு சாப்பிட்றதுக்காக. அதுவும் ரசம் சோறு. அதுவும் ரசம் சோறு. இட்ஸ் ஓகே. எடுத்த முயற்சி கைவிட வேணாம், போய்கிட்டே இருக்கலாம். இந்த பாதியாச்சும் பரவாயில்ல போல தானே. ஈஸின்னு சொல்லி ஒரு பாதியில கூட்டு. அதான் சாவடிக்கு போச்சு. இவன் கடை எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. எப்படி வந்திருக்கலாம். ஆமா, பூக்கடை செம்ம குட்டியா இருக்கு, கியூட்டா. நம்ம இனிமே இந்த வாக்கிங்ல என்ன ஈஸியே சூஸ் பண்ணலாம். ஆமா, இல்லைன்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இன்னும் 9 நிமிஷம் நடக்கணுமா. ஹலால் ஸ்டீக் ஹவுஸ். ஆமா, மணி சேஞ்ச். இந்த இடமும் ஏதோ ஒரு ஃபேமஸான இடம் தான் போல. அண்டர் கிரவுண்ட் மார்க்கெட். நம்ம இதோ இது பாருங்க, ட்ரெயின் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்கு. நாங்கள் இப்படி வந்திருந்தோம்னா இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் வந்துட்டோம். எவ்வளோ பெரிய சரவண பவன் பாருங்க.
வேர்ல்ட் நம்பர் 1 இந்தியன் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். இன்னைக்கு ரசம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு போறோம். சோறு இல்லைன்னு சொல்லிடாதீங்கப்பா சாமி. ஆமா, இப்போ ஆஃப் டைம்ல போறோம். மணி 3:30. அதான் டைம் முடிஞ்சிச்சுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். எத்தனை நாள் ஆச்சு? 1 மாசம் ஆக போகுதுல. 1 மாசம் அப்போதைக்கு சோறு சாப்பிட்டேன். அதான் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டேன். கேட்காதீங்க நாசி கோரிங்கெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு. டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுது. நம்ம தமிழ் சாப்பாடு மாதிரி வருமா? அப்படியே மலேசியா சாப்பாடு மாரி இருக்காது. ஐயோ அங்கிள், ஏன் அவ்வளோ தூரத்தில் வச்சிருக்கீங்க? வா வா. இருபத்தி ஏழுனா எவ்வளோ? சாப்பாடு விலையை செக் பண்ணுவோம் முத. அம்மா ஜெடி 84 வெளியா? அது நிறைய பேர் சாப்பிட்றது போல. ஜெடி அது ஒரு ஆள் சாப்பிட்றதா? சரி போ போ, வந்தாச்சு. சரி சரி, ஒன்று ஆர்டர் பண்ணி 2 பேர் ஷேர் பண்ணிக்கோங்க. வந்துட்டு இதை சார் ஒன்று பார்ப்போம். கைஸ் இப்போ வந்து நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா ரசம், அப்புறம் கிழங்கு, அப்புறம் ரைஸு. அவ்வளோதான் கைஸ். இதே 42,000. 42,000னா நம்ம ஊர் காசுக்கு 130 அடி. இதுக்கப்புறம் தமிழ் கடையே எனக்கு வேணாம், நான் நார்மல் கடைக்கு சாப்பிட்டுக்கிறேன். பட் ஏதோ ஒன்று, ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கே. ஆனால் ஒன்ஸ் வழி சாப்பிட்லாம். கைஸ் இதான் நம்ம ஆர்டர் பண்ண ரசம். 18 வழி நல்லா பெரிய கிண்ணத்தில் வந்துருக்கு. இப்போது நம்ம வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, அந்த கிழங்கு சொன்னோன்னா அது 2 ஒயிட் ரைஸு, ஒரு ரசம். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். காய்ஸ் இப்போ நம்ம வந்து சரவண பவனில் சாப்பிட்டுட்டோம். என்ன சாப்பிட்டோம்னா கிழங்கு ஃப்ரை, அப்புறம் ரசம், அப்புறம் 2 ஒயிட் ரைஸ் சாப்பிட்டோம். 130 வந்துச்சு. இதுதான் நம்ம பில்லு. பட் ஆனால் பரவாயில்ல, ஒன் டைம் போகலாம். எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ரசம் சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே. அதனால பரவாயில்லன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்படியே சும்மா ஜலஞ்சலன்னு போக போகிறோம். வாங்க போகலாம். ஆக்சுவலி நம்ம வந்து மெமரி கார்டு வாங்கணும் கேமராக்கு. ஏன்னா மலேசியாவிலேருந்து வரும்போது 4 மெமரி கார்டு வாங்கிட்டு வந்தோம். ஆனால் 3 முடிஞ்சிருச்சு, இன்னும் 1 தான் இருக்கு, பத்தாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கண்ட்ரிஸ் இருக்கு, அதனால பத்தாது. அதனால மெமரி கார்டு போய் வாங்கணும். இங்கே ஏதோ ஒரு டிஜிட்டல் மால் மாரி ஒரு கடை இருக்கான், போய் பார்ப்போம். அதை தேடி தான் இப்போ போக போகிறோம். வாங்க அப்படி ஜாலியாக எங்கள் கூட பாருங்க. விற்கணும் எவ்வளோ மில்லமாக வருதுன்னு அப்படி தேடிக்கிட்டே வரும் ஃபோனில். வெரி ஹார்ட் ஒர்க்கர் யூனோ. கைஸ் இப்போ வந்து நம்ம அந்த டிஜிட்டல் மாலுக்கு தான் போக போகிறோம். அதனால நம்ம பஸ் எடுக்க போகிறோம். இப்போ பஸ் எடுத்து பஸ்ஸில் போக போகிறோம். ஆமாம், அதோட தாண்டி பஸ் இதுவா? ஏமா ரோடு தாண்ட சொன்ன அந்த சைட்டுக்கு? அந்த சைட் தான். பஸ் ஸ்டாப்பே காணும். அங்க இருக்கு, பாத்துட்டேன். பஸ் ஸ்டாப் தான் அங்க இருக்கு. இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பாருங்களேன், சுத்துறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயே போக முடியுது, எந்த ஒரு பயமும் இல்லை, ஜாலியா போலாம். அங்க பாரு 8,000 தான் சிக்கன் கபாப்.
பட் ஆனா ஓகே தான். 42,000 இல்ல, இப்ப 8,000 வச்சுக்கய. 4 நாள் சாப்பாடு காசு இப்படி ஒரு வேலைக்கு முடிச்சுட்டேன். நாங்க அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். நாங்க சாப்பிட்டதை பத்தி, இன்னைக்கு சாப்பிட்ட லஞ்ச் பத்தி டிஸ்கஸ் பண்றோம். ஒரு ரசம் சோறு தான் 130 சாப்பிட்டுட்டேன்னு பக்குன்னு. பட் பரவாயில்ல, இவங்க வேகமாவே நடக்க மாட்டாங்க. கைஸ், நம்ம 400 பஸ் வருது. இந்த பஸ் தான் நம்ம ஏறணும். ஏறி போகணும். எத்தனை ஸ்டேஷன் தெரியுமா? 15 ஸ்டேஷன். நம்ம இன்னைக்கு தான் போகணும். எவ்வளவு? நின்றுட்டு போகணும்னு நினைச்சேன். சீட்டு கிடைச்சிருச்சு. உட்காந்து கிடைக்கிற கேப்ல எல்லாம் உட்காந்துருக்கணும். அப்புறம் தான் நம்ம போக முடியும் ரிலாக்ஸா. இப்ப நம்ம எங்க போறோம்னா, நம்ம பையனும் இப்ப டிஜிட்டல் மால், கொரியாவோட டிஜிட்டல் மால். இங்க பாருங்க, இந்த ஏரியால எப்படி இருக்குன்னு. செம்மையா இருக்கு. ஆனா லக்ஸரியா, ஏதோ என்ன சொல்றது, இந்த பஸ்ல தான் இப்ப நம்ம வந்தோம். ரோட அப்படி தாண்டமா என்ன? ரோட தாண்டி இப்ப நடந்து போகணும். இங்க மட்டும் நம்ம எதிர்பார்க்கிற மெமரி கார்டு கிடைச்சா சூப்பரா இருக்கும். ஆனா விலை மட்டும் தான் தெரியல எப்படின்னு. விலையும் குறைவா இருக்கணும். கைஸ், இங்க பாருங்களேன், யூனிக்கான ஒரு கார் வாஷ் பார்த்தேன். அதான் உங்களுக்கு அப்படியே காட்டலான்னு சொல்லி வந்தேன். ரோட்ல நடக்கிற இடத்துல இது கார் வாஷ் வருமா? ஆனா இங்க பாருங்க, காடி நம்ம சொந்தமாலே போய் பக்கிங் பண்ணி இப்படி போலாம். இருக்கு, இடமே வாசமா இருக்கு, நல்லா இருக்கு. இது சொந்த சர்வீஸ் நினைக்கிறேன். எப்படிமா இந்த மாதிரி ஒரு கார் வாஷ் திறந்துடலாமா? பாக்குற எல்லா யூனிக்கான விஷயமும் செய்யணும்னு ஆசைதான். பார்ப்போம். கைஸ், இதுதான் நம்ம தேடி வந்த அந்த டிஜிட்டல் மால். இதுக்குள்ள தான் நம்ம போறோம். அப்படியாம்மா? எலக்ட்ரானிக் மார்க்கெட். எலக்ட்ரானிக் மார்க்கெட். ஷோ மெமரி கார்டு கிடைச்சிச்சுன்னா சூப்பர். அப்படி நேரம் ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் ஏதாச்சும் ஒரு நைட் மார்க்கெட் போலாமா? ஏமா என்னாச்சு? தூசி பறந்துருச்சு. தூசி பறந்துருச்சா? எனக்கும் லைட்டா பறந்த மாதிரி இருக்கு. அது கூட சொன்னதா? கைஸ், இப்போ நம்ம வந்து மெமரி கார்டு வாங்க தான் வந்திருக்கோம். எவ்வளோன்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் இன்னும் கொரியா பஸ்ஸில் பேசியிருக்கான். கொரியா பஸ் பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு. அப்பயும் நான் உன்னோட டிஜே நான் உனக்கு காண போச்சுன்னு சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா கைஸ்? இதோ என்னோட கேமராவில் இருக்கிற இந்த ரப்பர் காண போச்சு. இந்த ரப்பர் இது 480 000. 코리아 머니 150. 줘봐요. 코리아 머니 이거. This one. 오케이 오케이. This one how much then? That one. This how much? 150 சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே இந்த வேலைக்கு தான் வாங்கணும். ஆனா இதை விட குறைவா நம்ம டிஜிட்டல் மால்ல பார்த்தோம். இது கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம நாலு இடத்துக்கு போய் பார்த்துட்டு அப்புறம் வரலாம். 42. Okay, wait, I come back again. 130. ஓகே. ஆனா இப்ப அவன் சொல்ற விலை வந்து நம்ம வாங்கின விலை தான். Why? Expensive? Yes, but I go rounding first, then I come back. Thank you.
ஆனா யாராச்சும் உங்ககிட்ட இப்படி குறைக்கிறத பத்தி கேட்டோம்னா குறைச்சிடும் ஒரு அடிக்கு 100 வெள்ளிக்கு. ஹாய். இவன்ட்ட இருக்குமா ரப்பர்? டிஜே வச்சிருக்கணும்ட்டு இல்ல. இதோ அவன்கிட்ட டிஜே இருக்கு. அதெல்லாம் இப்படி வச்சிருக்காங்க. பயங்கரமா செட்டப் பண்ணுமா. இவன் கிடையாது, அவன் தான் போல. இதோ இவன் கிட்ட அந்த ரப்பர் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி விழுந்துச்சுன்னே தெரியல. ஸோ அது கிடைக்க மாட்டேங்குது. ஆமா இதான் நான் வச்சிருக்கேன் இப்ப. How much? 35. 108. இந்த வேலைக்கு தான் நம்ம வாங்கணும். குறைக்க முடியுமா சும்மா கீழே? If I buy 2, you can less money. Last price. Ready. சுத்திட்டு வரலாம் இந்த கடைக்கு. Okay, I come back. Yes, understood. Thank you. ஐயோ செம்ம ப்ரைஸ் சொல்கிறான் இவன். வந்து நம்ம பார்த்த ப்ரைஸ் நம்ம வந்து ஏற்கனவே மலேசியாலேயே ஏமாந்துட்டோம். நான் வந்து 150 வெள்ளிக்கு வாங்கினேன் ஒரு மெமரி கார்டு. ஆனால் அது நான் போய் அப்புறமேல் பார்க்கும்போது 100 வெள்ளி தான் போட்டுருந்துச்சு. இவன் வந்து 100 வெள்ளிக்கு சொல்கிறான். ஸோ நம்ம இவன்கிட்டயே வாங்குவோம். ஆனால் ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு பார்ப்போம். கைஸ் இப்போ வந்து நம்ம வாங்குற இடத்துல வந்து 33,000 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுதான் தேடி வந்தோம். இதுதான் இப்போ நான் வச்சிருக்கேன். அதனால இதே வாங்கிக்கலாம். எவ்வளோ? ஓகே தானே, ஏன்னா நம்ம அது வாங்கல, ஆரம்பத்துல தானே வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகே தானே. என் கலர் இதுதான். ஆரம்பத்துல தான் இதுதான் வாங்குறேன். இதை விட குறவா யாருக்குன்னு கேட்க முடியாது. ஆமா, ஆனா கேஷ்ல கட்டுறேன், அதை மட்டும் தான். பிரச்சனை இல்லை, காசு மாத்திக்கலாம். எவ்வளோ சார்? 1,32,000. கரெக்ட். ஸோ நம்ம வாங்கியாச்சு 4. காய்ஸ் இப்போ நம்ம கஷ்டப்பட்டு தேடி வந்து இதோ இந்த கடையில் தான் வாங்கியிருக்கோம். அப்புறம் நான் அவன்கிட்ட கம்சமிடா அப்படின்னு சொன்னேன். நான் முதல் தேங்க்யூன்னு சொல்லிட்டேன். அப்புறம் விக்ராங்கிட்ட கேட்டு திருப்பி சொல்கிறா. அப்புறம் வந்து இது நான் ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தேன், இந்த கேஸு மெமரி கார்டு போட்டு வைக்கிறதுக்கே. அப்புறம் ஒரு ஃப்ரீயாக ஒரு மெமரி கார்டு கேஸ் கொடுத்தான். ஒரு கம்சாமிடாக்கு ஒரு கேஸு. விக்னாவும் சொல்லியிருந்தா இன்னொரு கேஸ் கிடச்சிருக்கோம். இப்போ நம்ம எவ்வளோக்கு வாங்கணும்னா 4 மெமரி கார்டு வாங்கியிருக்கோம். ஏன்னா பத்தாது நம்மளுக்கு, இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் போகணும்ல. அதனால இப்போ இது எவ்வளோ மொத்தமாக மலேசியா காசில்? 1,32,000. 1,32,000 கொரியன் ஒன் இப்போ கட்டியிருக்கோம். 410 வெள்ளி. நான் என்ன ப்ரைஸ்க்கு எதிர்பார்த்தனோ அந்த ப்ரைஸ்க்கே கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியம், நம்மளுக்கு அப்படியே சீட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கு. பஸ் ஏறிட்டோம். இப்போ நேரம் போயிட்டு நம்ம ஹோட்டலுக்கிட்ட விட்டுரும். கைஸ் இப்போ நம்ம பஸ் இறங்கிட்டோம். நம்ம பஸ் போகுது விட்டுட்டு. இதோட நம்ம டின்னருக்கு மீட் பண்ணுவோம். வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 7. இங்கேயும் இருட்டிடுச்சா. ஸோ நம்ம டின்னர் சாப்பிடலான்னு கிளம்பிட்டோம். அப்படியே போய் பார்ப்போம். பின்னாடி கொஞ்சம் எப்படிங்க போயிட்டு வருவோம். ஸோ அப்படியே போயிட்டு அப்படியே ஏதாச்சும் சாப்பாடு கிடைச்சா சாப்பிடுவோம். கடையிலன்னா செவல் தான், ஆனால் கிடைச்சா செம்மையாக இருக்கும். அப்புறம் இந்த ஹாஸ்டல் செம்மையாக பார்த்துக்குறாங்க, நல்லா பார்த்துக்கிறான். அயன் பாக்ஸ் கேட்டோம். தைவானெல்லாம் அயன் பாக்ஸ் கிடைக்கவே இல்லை. ஆனால் இங்கே அயன் பாக்ஸ் கேட்டோம், இருக்குன்னு சொல்லி அயன் பாக்ஸ் கூட கொடுத்தாங்க. நல்லா பேசுகிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ஹாஸ்டல். டாமி ஹாஸ்டல்.
கொரியாக்கு வந்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல்ல தங்குங்க. நம்ம பேக் வேற ஃப்ரீயா வச்சுக்கிறேன். ஆமா, பேக் வேற ஃப்ரீயா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டான். ஸோ ஜாலியா இருக்கு. இட்டாலி ரெஸ்டாரண்ட். கைஸ் இந்த ஸ்ட்ரீட் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்ட்ரீட் முழுவதும் இப்படிதான் இருக்கு. அப்படியே அங்கங்க உட்காந்து எல்லாரும் போட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க ஜாலியா. பண்ணா இருக்கும் போல. ஸோ இங்க வந்து ஒரு தண்ணி வாங்கினா ஒரு பாப்கார்ன் ஃப்ரீ. நானும் வைக்கிறோம் சாப்பாடு தெரியும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்படி ஒரு கண்ணாடி பார்த்தா நின்று போட்டோ எடுத்துருவாங்க. நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் பண்ணி ஒரு சந்தேகம் தான். ஆமா, நான் தான் சொன்னேன் அந்த நைட் மார்க்கெட்டுக்கு போலான்னு. ஆனாலும் நம்ம போய் தேடுவோம். இந்த ஸ்ட்ரீட்டே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா எப்படிமா போறது? முட்டை சந்துக்குள்ள வந்துட்டோம். முட்டு அந்த ஸ்ட்ரீட் நல்லா ஹேப்பனிங்கா இருந்துச்சு. இப்ப நம்ம வந்தது ஆனா ரோடெல்லாம் செம்மையா இருக்கலாம். லைட் பத்தியாங்க லைட் போட்டுருக்காங்க. ரோட்ல பாருங்களேன் லைட் போட்டிருக்காங்க. ராத்திரி ஆயிடுச்சுல லைட் எரியுது. ஏதாச்சும் சொல்லுமா? இன்னைக்கு மட்டும் ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சிச்சு. செம்ம. அதுல ஃபிக்ஸ் ஆயிரும். எங்க போனாலும் அதே தான் போய் கேட்கிறோம். இவங்க ஸ்ட்ரீட்லாம் பாருங்க எவ்வளவு சுத்தமா அழகா. ரோடு கூட எவ்வளவு நல்லா இருக்கு. ஏதோ வாசனை அடிச்சு சாப்பிட வாசனை. அதான் இழுத்துக்கிட்டு இருக்கு. நல்லா நல்ல வாசனையா கெட்ட வாசனையா? ஆனா இங்க நிறைய சிக்கன் சொல்றாங்க. ஆமா. அதோ அங்க பெரிய சந்துக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு முன்னிக்கு. என் கண்ணுக்கு ஏதோ தெரியுது. ஆனா என்ன மார்க்கெட்னு தெரியல. இது வந்து நம்ம ஹாஸ்டல்ல இருக்கிற அந்த மிஸ்டர் டாம்னு நினைக்கிறேன். அவர் ரெக்கமெண்ட் பண்ணிருந்தாரு இந்த இடத்த. இந்த படியில இருந்தா ஏறி வந்தோம். ஆமா, இந்த படியில ஏறிட்டு வந்தோம் உயிர் கொடுத்து. சும்மாதான் ஃபன். ரோடு தண்டணும். அது எப்படி தண்டணும்னு பாத்துக்கிட்டு இருக்கு. யாரும் விட மாட்டாங்க. சீக்கிரம் வந்துடுவா போயிடும். சூஷி இங்க நிறைய இது வந்து சாப்பாடு கடை போல. சாப்பாடு கடை. இன்னைக்கு ஒரு புடி பாக்கிறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஏதோ சாப்பிடுறாங்க. இங்க பாரு எவ்வளவு மனுஷங்க. ஆனா இன்னைக்கு வீக் டே தான். இத்தனைக்கும் தேர்ஸ்டே. ஆனா எல்லாம் கொரியா பஸ் எல்லாம் போட்டுருக்கு. அங்க ஏதோ HOS சிக்கன். ஆமா, எல்லாம் கொரியா பஸ்ல போட்டிருக்கு. என்ன இப்படி விழுந்துச்சு? பைத்தியம். தண்ணி அடிச்சு எப்படிதான் விடுவாங்க. நூடுல்ஸ் குடிக்கிறாங்க. இவங்க பாம்பு விக்கிறாங்க போல. பாரு இங்க என்ன இருக்கு? ஓ, எல்லாமே கொரியா பஸ்ல எழுதிருக்காங்க. அது கோழியா என்னன்னே புரியல. வாழ்த்துக்கள். நம்மளுக்கு தெரிஞ்சு போய் விட்டது. நம்ம தலையில் தெரியல. நல்ல விலையில போட்டிருக்காப்பா. இப்ப தெரிஞ்சியா ரசம் அந்த விலையில இருந்துச்சு. ஆமா, செம்ம எக்ஸ்பென்சிவ் இங்க சாப்பாடுலாம். ஸ்ட்ரீட் மார்க்கெட்லயே அந்த விலைக்கு இருக்குன்னா இது நம்ம தோசையும் பாக்குறோங்க. ஸ்னேல் சாலட் வேணுமா? ஐயோ எனக்கு வேணாப்பா சாமி.
நான் பியூர் வெஜிடேரியன். பொய். பரவாயில்ல, நம்மளுக்குனே இருக்கு சியூ மாட். நேற்று ஒரு மேகி சாப்பிட்டோம், அது மட்டும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். கிம்ச்சி இந்த மாதிரி எல்லாம் அப்படிதான் இருக்கு. எல்லாம் பாருங்க, இங்க என்ன தெரியுமா விலை குறைவா இருக்கு கைஸ். இங்க கொஞ்சம் நான் காட்டுறேன் இப்படி லேசா. இங்க பாருங்க, பீர் தான் இங்க விலை குறைவா இருக்கு. 5000. மத்ததெல்லாம் சாப்பாடுலாம் பாருங்க 15 20 அவ்வளவு விலை. அதுவே 15 வெள்ளி தான். ஆனா அதான் குறைவு. ஆமா, ஆனா இங்க 2 வெள்ளி 5 வெள்ளிக்கு 10 வெள்ளிக்குலாம் சாப்பாடு இல்லைங்க. நம்ம ஆசைக்கு வரீங்களா, நம்ம ரிங்கிட் தான். அப்படின்னா சாப்பிடணும்னா இதுக்கு தான் போகணும். 50,000 போட்டு வச்சிருக்காங்க. அங்க இருக்கு பாரு சூப்பு போக்கோட. நம்ம சாப்பிடாதெல்லாம் விலை குறைவாதான் இருக்கு. பிளட் சாசேஜா இது பாருங்க, ரத்த கறியா, 9,000. ரத்த பொரியல். இங்க ஸ்னேல் ரொம்ப சாப்பிடுவாங்க போல. ஸ்னேல் நெத்த ஃப்ரீயா கிடைக்கும் போல, அதனால புடிச்சு சமைச்சிருவாங்க போல. நம்ம அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். அனாதியா அப்படிதான் இருக்கு எனக்கு. சாப்பாடு அனாத. எல்லாரும் சாப்பிடுவாங்க, நம்மளால சாப்பிட முடியாது. ஆமா, ஏன் இப்படி இருக்கு? என்ன வேணா சாப்பிடுவீங்க அப்படியே கிடைக்கிறதுலாம். நீ சாப்பிடும் போத. அப்புறம் வேணா காஃபிலாம் வந்து குறைவா இருக்கு. ஓ இதெல்லாம் குறைவா இருக்கு பாரு. மில்க் டீ 4000. சாப்பாட்டுல தண்ணி எவ்வளவு போய் மா அப்பனா என்ன தெரியுமா செய்யணும், நம்ம 7-Eleven போய் ரொட்டி வாங்கிட்டு இங்க வந்து காஃபி வாங்கிட்டு அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஏய் கோழி தானே இது? கோழி ஆடான்னு தெரியலையே. இதெல்லாம் நீ சாப்பிட்டனா பப்பே. சரி, நாங்க ஒரு நல்ல கடையா பாத்துட்டு அப்புறம் உங்கள்கிட்ட சொல்றோம். அப்படியே சும்மா நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க ஒரு பூக்கடை வருது. இவ்வளவு இந்த பக்கத்துல தானே வந்தேன். அப்ப ஏன் கைஸ் நம்ம அப்படியே அந்த நைட் மார்க்கெட்டுக்குலாம் போயிட்டே வந்தோமா. இதோ இங்கே நான் சொன்னல கொரியாவில் ரொம்ப ஃபேமஸ் வந்து ராமின் தானே. ஸோ இது வந்து ராமின் கன்வீனியன்ஸ் ஸ்டோராம். ஸோ இது வந்து சொந்தமாலே திங்ஸ் செஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம சும்மா போய் பார்ப்போமா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு. நீங்கள் பாருங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. சுடு தண்ணி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் அதிசயமாக இங்கே ஆளே இல்லை. இப்போ இதோ இந்த மாதிரி கிம்ச்சி சயோரு எல்லாமே வச்சுருக்காங்க. முட்டை கூட இருக்கு, எல்லாமே இருக்கா. இதோ இங்கே பாருங்க, ராமன் கூட வச்சிருக்காங்க. விதமும் இருக்கு மேகி, பார்த்தீங்களா? ஸோ இதில் ஒன்று எடுத்துட்டு இது இப்படி விதமாக வச்சுருக்காங்களா. ஒன்று எடுத்துட்டு இங்கே வந்து பே பண்ணிட்டு, அப்புறம் பே பண்ணிட்டு இங்கே ஏதோ செஞ்சுட்டு நம்ம வந்து மங்கு எடுத்துக்கிட்டு சொந்தமாக போட்டு சாப்பிடணும். அப்புறம் இந்த குப்பைங்க போட்டு போயிடலாம். மேலே கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்கு. ஆனா இப்ப இந்த கடையில ஆளே இல்லை. இது மேல கேஷ். இப்ப நம்ம கீழே போலாமா? மேல ஒரு 3 பேர் இருக்காங்க. நீங்க பாருங்க, மலேசியால இருந்து யாரும் வந்திருக்காங்க. கண்ணுக்கு பட்டுன்னு பட்டுருச்சு, அதான் வீடியோ பட்டுறேன். கீழே ஆள் இல்லை, மேலே ஆள் இருக்காங்கண்ணா. இப்போ நம்ம கீழே சாப்பிட்டு பார்ப்போம் ஏதாச்சும் ஒன்று. என்ன சாப்பிட்ட நமக்கு தெரியாது. இது நீயே தான் எடுக்கணும். இது பாரு, இது வந்து இன்ஸ்ட் சோத்தோ ஆயாம் பாரு, சிக்கன். இது சாப்பிடலாமா? இது பாரு மீ கோரிங், நீ சாப்பிடுவிய அது ரசா ஆயம் போட்டு இருக்கணும். இது பாரு, இதெல்லாம் ஹலால். இங்க பாரு, only press the halal button.
இதெல்லாம் நீ சாப்பிடலாம். ஏதாச்சும் நான் ட்ரை பண்ணேன் சும்மா. இது மாதிரி சிக்கன் ஃப்ளேவராம்மா. ஆனா அதெல்லாம் இந்த சைடு இருக்கு. கொரியாவோட இருக்கு. கொரியாவோடையா? ஸோ இப்போ இந்த கடைக்கு வந்திருக்கோம். அழியில் ஆடு ஜாலியாக இருக்கு. ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். வீடியோ எடுக்கலாம். என்ன இருக்கா உனக்கு படிக்க தெரியுமா? இது அதுதானே நம்ம சாப்பிட்டோமே. சரி ட்ரை பண்ணுறியா? இது நல்லா தான் இருக்கும். ஆனால் உரப்பாக இருக்கும். கம்மியாகும். இதெல்லாம் மைல்டு சோனா. இதை பாரு, இதெல்லாம் காரம் அடிக்காத சோனா. பெஸ்ட்னா இதுதான் பெஸ்ட். எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஆக்சுவலி. பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே ராமேன் தானே ஃபேமஸ். அவங்க ஊர் சாப்பாடே சாப்பிடலாம். ஸோ சூஸ் பண்ணியிருக்குமா? ஸோ இப்போ இது சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மங்கு காசா என்ன? இது வந்து இங்கே காசு போடணும். இது இப்படி கேஷியர். ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் காசு இல்லை தானே? அதுக்கெல்லாம் காசு இல்லை. ஆமாம், இதுக்கு மட்டும்தான் காசு. ஸோ இது நம்ம வாங்க போகிறோம். தண்ணி கூட இருக்கு. இது வந்து இப்போ நம்ம இது எடுத்துருக்குமா? 4800 போட்டுருக்கோங்க. ஸோ அது தட்டணும். முட்டை ரைஸ் வேணும்னா ரைஸ் இங்கே இருக்கு. இதோ இது சொந்தமாக குக் பண்ணணும். அது அதில் எக்கு வேணும்னா எக்கு ஒன்று சொல்லிட்டா? ஓகே. ஸோ இங்கிலீஷ் இல்லை. இங்கிலீஷ் இல்லையா? கார்ட்னா இது, கேஷ்னா இது. இது முட்டை, ஓகே இங்கிலீஷ். தேங்க்யூ. இது ஒன்று, முட்டை ஒன்று. ஸோ இப்போ 5800. காட்டில் கட்டுறேன். காட்டுனா அந்த காட்டா? ஓ கிரெடிட் கார்டு. ஆமாம், ட்ரை பண்ணி பார்க்கிட்டா? ஸோ நம்ம வைஸ் கார்டு இதில் போடுவோம். கிரெடிட் கார்டு. பேமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பாருங்க டைம். ஐயோ புரியுது. ஸோ ரிசீட் வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சமைக்கணும். முதல்ல மங்கு எடுக்கணும். இந்த மங்கு. ஓகே, மங்கு எடுத்து இங்கே வச்சிடணும். ஓகே, முட்டையும் எடுத்து வச்சிடணும். நம்ம இந்த முட்டை சொல்லிட்டோம். இப்போ வந்து இது இல்லை இது வைங்க. வச்சுட்டு அந்த முட்டையை எடுத்து இது வச்சுக்கோ. வச்சுட்டு வந்து இது திறக்குதா? ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணோம் மேகியை. கட் பண்ணிட்டு அதை எடுத்து உள்ளுக்கு போடணும் மேகியை. ஓகே, இது சாஸ் ஊற்றணும். இது இங்கே போட்டிருக்கு. வந்து அதை எடுத்து உள்ளுக்கு போடணும். அப்புறம் சாஸ் ஊற்றணும். இது வெந்துருமா? அவங்க அப்புறமேல அவங்களே தண்ணி செட் பண்ணி கொடுத்துருவாங்க. செட் பண்ணி தான் இருக்கு. இங்கே சொல்லியிருக்காங்க பாரு. ஸ்டார்ட் M2 M3. ஷூரா? ஹலால் போட்டுறேன்.
ஸோ இப்போ இது கொட்டுறோம். கொட்டிட்டு இதெல்லாம் நீங்கள் எடுக்கலையே ஃபோனில்? வேணாவா? இது கொஞ்சம் பாதி மட்டும் ஊற்றுறோம் முதல்ல. ஓகே. அப்புறம் ஏதாச்சும் டாப்பிங்ஸ் வேணுமா? டாப்பிங்ஸ் இதோ அந்த மிளகாலாம் ஏதாச்சும்? அதெல்லாம் வேணாம். ஜூஸ் முட்டை வந்து தனியாக அவுத்தினும் போல. ஓகே, இப்போ இருந்து எடுத்து இதோ இங்கே வச்சு. இது சூப்பே இல்லையே. இது சூப் இல்லையே. இது வந்து இதோ ஃப்ரைட் நூடுல்னா, இது ஃப்ரைட் நூடுல்னா M3 தட்டணும். சரி, என்ன பண்ணுவோம்? ஏன் நம்ம தப்பா செஞ்சுக்கோங்க. நான் அப்பயே நல்லா யோசிச்சேன். இது சூப் மாதிரி தான் வருமா? இல்லையே, தட்டிக்கன்னு சாப்பிடலாம். ஃப்ரைட் நூடுல்னு இங்கே போட்டிருக்கேப்பா. இது என்னது? ஃப்ரைட் நூடுல் மட்டும் இது பண்ணணுமா? சரி, அப்போ செய். நான் இவ்வளோ நேரம் சூப்புன்னு தான் நினச்சிருந்தேன். உனக்கு தெரியாது? தெரியாது, எனக்கு உண்மையாகவே தெரியாது. இல்லை, இது உண்மையில சூப்பு தானோ? சூப் இல்லை போல. சூப் இல்லை தான் நினைக்கிறேன். இதோ பாரு, M3னா இது. இங்கே படி. இதுனா இது பாரு, உன்னோடையும் இங்கே போட்டிருக்கே படி. நான் வந்து Put the only noodles and vegetable flakes in and cook in M3. இப்போ நம்ம சீலப்பா இதையும் போட்டோம். Drain most of the water except 8 spoon use water. After water நம்ம சீலப்பா போட்டோம். இல்லை, அந்த வெஜிடபிள் ஃப்ளேக்ஸ் போடலாமா? அது கரெக்டு தான். அந்த இது போட்டு சீலப்பா சின்ன. இப்போ ஒன்றும் இல்லை, இது சூப் ஆயிடுச்சுன்னா அது சில்லி தூக்கி வீசிட்டு அது ஊற்றினிடு. நாங்கள் தப்பாக செஞ்சிட்டோம் கைஸ். இதெல்லாம் முன்னப்பின இதெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டதே எடுத்துக்கலான்னு சொன்னேன், நீ தான் வேணாம் சொன்ன. இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி குழப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கடையில் வந்து. சபா, ஒரு வீடியோ உருப்படியாக எடுக்க முடியுதா? ஓகேவா? அந்த கட்டத்தை மட்டும் பிச்சு எடுத்துருவீங்களா? இந்த பேர் அது பேர் எவ்வளோ இருக்குது. ஓகேன்னு சொல்கிறேன். அது போடலாமா? வெள்ளையா இருக்கிறது. இது தட்டி இது பண்ணோமா? என்னவா நீ சொல்லு சொல்லு. இங்க என்ன போட்டுருக்கு? Put the only noodles and vegetable. vegetable flakes. ஆமா, வெஜிடபிள். அப்புறம் அது இது இருக்குமே, தூள் தானே ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு பேரு சீசனிங் ஜெனிமா. லிக்விட் சூப்பு இந்த மாதிரி அதெல்லாம் அதுக்கப்புறம் வர்றது. சரி, நான் ரொம்ப கேட்கல. இப்போ அது போட்டுட்டா அலசி வெளியே ஊற்றணும். இப்போ நான் அம்மா ஊற்றிடு ஃபுல்லா. சரி, என்னத்தை சாப்பிடுவேன்? சரி சரி செய்யி. M3 தட்டி தட்டிட்டேன். ஹாட் வாட்டரா என்னதான் தட்டணுமா? எதுவுமே தெரியல. பெரிய முட்டாலாம் ஃபீல் பண்ண தட்டு பரவாயில்ல. என்ன ஒன்று? ஓ, அதுக்கப்புறம் தான் M3 தட்டணும் போல. போக காசு தான் தட்டணும். பேசாம மாத்திடுவோம்.
இது வேலை செய்யல. தண்ணி வருது கைஸ். என்னன்னா 5 நிமிஷத்துக்கு தண்ணி வருமா? அப்பனா தண்ணி கொட்டிருமே. இதுக்குதான் தெரிஞ்ச சூப்பு தண்ணியே போட்டு பிரச்சனை எவ்வளவு போதுமா என்ன தெரியலையே. நம்ம தான் ஸ்டாப் பண்ண முடியும். மிக்ஸ் அதுவே நின்றுச்சு கைஸ். பரவாயில்ல, புது ஊருக்கு வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், தெரியாத விஷயத்த செய்யறது. ஸோ இது அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்கணும். நல்ல வேளை அந்த சாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு கதை. அது இங்க பாரு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எது இது? இண்டக்ஷன். இங்க பாருங்க சார் ரைஸ் தெரியுதா? கொதிக்குது. மேகி இப்ப கொச்சிட்டு இருக்கு. என்ன எல்லாத்துக்கும் சூப் இல்ல. இது சூப்பு மேகியே இல்ல, நான் சூப்பு நினைச்சேன். நான் சொல்லுவாமா உனக்கு திருப்பி ரிப்பீட்ல. நான் உனக்கு ரிப்பீட் இது எடுத்துட்டியா? ரிப்பீட் வேணும் சொல்லிட்டாரு. இல்லைன்னா டெய்லி இங்கே ஒரு வாட்டி வரும். திருப்பி ரீடேக் அடுத்தது ரீடேக் கரெக்டாக செஞ்சிடலாம். வேணாம் இதே யூடியூப்க்கு இப்படி ரா அண்ட் ரியல் என்ன பண்ணணும்னு தெரிய வேணாம். இப்போ என்ன சொந்தமாக நின்றுமா? அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு ஒன்றுமே தெரியல வயசு. இதோ இன்னொரு 3 நிமிஷத்துக்கு இது நின்றுடும். எவ்வளோ நிமிஷத்துக்கு இதே இல்லைதா? எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்களேன் இந்த மேகி. விற்கிறான் தெரிஞ்ச மேகி. மங்களை போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடு. அப்புறம் அங்கே படி. கையில் போட்டுச்சு. முட்டை எடு. இதோ அந்த மங்கு எடு. முட்டை போட்டு கொதிக்கணும். வா அப்படிதான் செய்யணும். ஏன் ஒரு மங்கு தான் எடுக்கணுமா? எடுக்கலாம் தப்பா வர வரைக்கும். விற்கணும் ஏதோ கடை ஓடாத பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணும். அப்புறம் அது அவிச்ச முட்டை தான் பாயில் எக் போட்டுருக்காங்க தெரியா? half boil. I don't know. Para full boil பண்ணிடுச்சு. இது பாரு வெந்துருச்சா நீ? கைஸ் நாங்க நல்லா மெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சும்மா மசா விளாண்டுக்கிட்டு இருக்கோம். மலேசியாலேருந்து வந்துட்டு இங்க கொரியால மசா விளாண்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க இப்ப என்னத்துக்கு நம்ம வெயிட் பண்றோம்? அந்த டைம் பண்ணிக்கோ வெயிட் பண்றோம். ஆமா, ஏன்னா எங்களுக்கே சொந்தமா அதை எப்ப நிப்பாட்டணும்னு தெரியல. ஐயோ என் லேண்ட்ஸ் ஏதாச்சும் இருப்புது தூரமா. ஐயோ இது எப்ப கொதிச்சு இப்ப போட்டிருக்கணுமோ? அது சூப்புக்கு பைக்கணும். ஆனா நீ ஃபுல் பாயில் கூட செய்யலாம். அதோ அங்க போட்டுருக்கு எக் ஷெல் அங்க போட்டிருக்கேன். சரி நான் சுடு தண்ணி குடிச்சா நீங்க பாருங்க முட்டை ஒன்று வாங்குறோம். எதுக்குன்னே தெரியாம ஏதோ பெரிய சமையல்காரவங்க இப்ப இந்த முட்டை முழுங்காம எப்படி ஒன்னும் புரியல கைஸ், ஒன்னும் புரியல. இல்ல அது ஏற்கனவே ஃபுல் பாயில் தான் இருக்கா? ஹாஃப் பாயில் இருக்கு. இப்ப நீ செய்யற வரைக்கும் அது ஃபுல் பாயில் ஆயிரும்.
ஓகே, நம்மளோட நிக்கிது பாருங்க மேகி. இன்னும் 22 செகண்ட் 22 செகண்ட். இது பாருங்க ஏதோ வெந்து பெருசு பெருசா இவ்வளவு பெரிய மேகி நான் சாப்பிட்டதே இல்லை. நம்மளே எதா ரொம்ப நேரம் ஆச்சு. வெந்து வெளியே வந்து தண்ணி இல்லாம போயிடுச்சு. தண்ணி ஊத்தணுமே. தண்ணி ஊற்றுவேன். நம்ம மேகியை தூக்கி இந்த போட்டு போடு. இது பாருங்க ஏற்கனவே அந்த மேகி கலர் மாதிரி தான் வருது. நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? ஏன்னா இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதில்லை. மேபி நீங்கள் ராமேன்னா சாப்பிடுவீங்க போல, நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. இது எங்க ஊத்துறது? இதோ இங்கே இருக்கு குப்பை தட்டி. அங்கே ஊற்ற சொல்றாங்க. பார்க்கவே நல்லா இல்லை. ஸ்பெகட்டி மாதிரி இருக்கு. எப்படி இருக்கே? அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா சொல்றியா? இது ஒரு வித்தியாசமான vlog-ஆ இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு சாப்பாடு காட்டினேன்னு. ஆனா இந்த கடை நல்லா இருக்கு, திருப்பி வேணா வரலாம். அப்போ உருப்படியா செஞ்சு சாப்பிடுவோம். எனக்கு பார்க்க ஸ்பெகட்டி சாப்பிட்றதே எடுத்து இருந்தா இப்ப நான் சாப்பிட்டுருப்பேன். அதனால ஓகே எடுத்துட்டு போங்க. அது முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம இப்போ ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல உட்காந்து சொந்தமா ஒரு ராமேன் செஞ்சு சாப்பிட போறோம். இதாவது ராமேன் நாங்கள் செஞ்சது எவ்வளோ மோசமா செய்ய முடியுமோ அவ்வளோ மோசமா செஞ்சோம், எனக்கு தெரியும். பட் ஆனால் இதை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செய்யறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ விக்கி நான் சாப்பிட்டு சொல்ல போகுது எப்படி இருக்கு. ஐயோ ஐயோ பார்த்தே உடனே ஊற்றி இருப்பது வீக் சுட. அதுவும் அதை வாங்கணுமே, அது முட்டை, ஒரு முட்டை. இவங்க அழகா வச்சிருக்காங்க பாரு. முட்டை வந்து அந்த ஷெல் வந்து இதுல தான் போடுமா? ஒரு முட்டை வேற வாங்கிடணும். நானா? நான் இல்ல. நீங்க சாப்பிடுங்க. நான் ஏன் சாப்பிடணும்? நீ சாப்பிடு. நீ தானே இது சொன்ன, நான் சொல்லலை. நீங்க தான் யூடியூபர், நீங்க தான். நான் ஏன் சாப்பிடணும்? நான் வேற ஏதாவது சொன்னேன் கைஸ். விற்கினா தான் இல்லை இந்த ஊர் மேகி சாப்பிடு, இந்த ஊர் மேகி சாப்பிடு. இதான் அந்த மேகி வச்சு பார்க்குறவங்க இருக்காது. அப்பா தண்ணி தண்ணி ஒன்றும் வறுப்பு செம்ம வறுப்பு. தண்ணி குடிச்சுக்கும். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? ஓகே ஓகே சொல்லு. இது மேகி மாதிரியே இல்லை, ஸ்பெகட்டி மாதிரி தான் இருக்கு. சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கு. ஒர்க் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. அந்த ஒரிஜினல் மேகி அந்த ராமேனோட. So it's a pass. ஸோ இப்போ நாங்கள் ஒரு க்யூட்டான டின்னரில் முடிச்சிருப்போம்.
இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. நம்ம கொண்டேன் இன்னைக்கு எண்டில் இப்படி இருக்கும்போது சமையல். நம்ம போய் 7-Eleven ரொட்டி பார்த்துக்கலாம். 7-Eleven போகும்போது அப்படியே ரொட்டி வாங்கிட்டு போவோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த கடையிலேருந்து வெளியாயிட்டோம். அப்படியே போயிட்டு சியூவில் ரொட்டி இருக்கான்னு பார்த்தோம். ரொட்டி எதுவும் இல்லை, அதனால இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அங்கே சாப்பிட்டோம்ல ராமேனு, வித்தியாசமாக இருந்துச்சு. புதுசாக ஒரு ட்ரை பண்ணுவோம், வித்தியாசமாக இருந்துச்சு. அந்தமாரி ஒரு கடையை பார்த்ததே இல்லையா. இதுமாரி மேகிக்கு மட்டும் இத்தனை மேகி வச்சு சொந்தமாக பே பண்ணி, எவ்வளோ நம்பி இருந்தால் சொந்தமாக பே பண்ணி வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆனால் சிசிடிவியில் இருக்கே, ஆனாலும் அவங்க நம்பி இருக்காங்க பாருங்களேன். அப்போ தான் நம்ம காசு கட்டிட்டு நம்ம இதெல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு யூனிக்காக இருந்துச்சு. இந்தமாரி ஒரு ரெஸ்டாரண்ட் நான் பார்த்ததே இல்லை, ஆனால் யூனிக்காக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டேஸ்ட் வந்து நாங்கள் அது சாப்பிட்டது இல்லையா, புதுசாக சாப்பிட்றோமா, அதனால எங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு. ஆனால் அது பிடிச்சவங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கடை. ஸோ நீங்கள் கொரியாக்கு வந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ராமேன்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த கடையை ட்ரை பண்ணுங்க. ராமேன் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்னு போட்டிருக்கும், அது கூகுளில் தட்டினீங்கன்னா வரும். ஸோ இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நாங்கள் ரொம்ப டைட்டாக இருக்கோம், போய் ரூமில் தூங்க போகிறோம். ஆமாம், நாளைக்கு இன்னொரு புது ஜர்னி. ஆமாம், நாளைக்கு ஒரு புது ஜர்னி இருக்கு. ஸோ அதையும் போக போக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நாங்கள் குட் நைட் சொல்லிக்கிறோம். குட் நைட் கைஸ். ஒருவேளை எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற கண்டென்ட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் பிடிக்கலன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ நெக்ஸ்ட் நாங்கள் அதை மாற்றிக்குவோம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ராஜேனா வேற திங்ஸ் எல்லாம் செய்வோம்ல, கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும். அப்போ இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு போக முடியும். ஸோ அதனால பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திருப்பி சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போதான் நிறைய பேத்துக்கு காட்டும். ஸோ இதோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். ஆமா, அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றோம். பாய்.